விவசாயிகளின் நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு இந்த மீத்தேன் திட்டமானது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்து பேசுவதற்காக PR பாண்டியன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஐயா, இந்த மீத்தேன் ரத்து குறித்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. மீத்தேன் பாறை எரிவாயுன்னு இணைஞ்சு சொல்லியிருக்கிறதாக தான் இந்த செய்திகள் வந்திருக்கு. அதை கைவிடுறேன்னு சொல்லியிருக்கிறத நாங்கள் வரவேற்கிறோம். இன்னைக்கு மீத்தேன் திட்டத்தை விட மிக மோசமான விளைவுகளை விளைவிக்கக்கூடிய பாறை எரிவாயு திட்டத்துக்கு ONGCக்கும் பன்னாட்டு பெரும் கம்பெனிகளுக்கும் அனுமதி கொடுத்துருக்குறாங்க. அந்த அனுமதியை நாங்கள் ரத்து செய்வோம்னு சொல்லியிருக்கிறத இன்றைய தினம் மத்திய அமைச்சருடைய அறிவிப்பு அது ஏற்கத்தக்கதாக இருந்தாலும் அது உரிய முறையில் அந்த அமைச்சகம் அரசாணை பிறப்பிக்க வேண்டும். கொள்கை ரீதியாக கைவிட்டதாக அரசாணை பிறப்பிக்க வேண்டும். ஆகவே அந்த அடிப்படையில் அமைச்சருடைய அறிவிப்பை நாங்கள் வரவேற்கிறோம். அதே நேரத்தில் ONGC ஹைட்ராலிக் ஃப்ராக்சரிங் முறை என்று சொல்லக்கூடிய நீரியல் பகுப்பு முறையில் மீண்டும் ஏற்கனவே எண்ணெய் எடுத்து முடிக்கப்பட்ட கிணறுகளை இந்த ஹைட்ராலிக் ஃப்ராக்சரிங் முறையில் மீண்டும் எண்ணெய் எடுப்பதற்கான முயற்சி எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கிற போது எப்படி பாறை எரிவாயுவில் எடுக்கிற போது வருகிற பாதிப்புகள் அனைத்தும் அந்த ஹைட்ராலிக் ஃப்ராக்சரிங் முறையில் ஏற்படும் அப்படிங்கிற அச்சமும் அதோடைய ஆபத்தையும் அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்கிறாங்க. அதனால அதையும் ரத்து பண்ணணும். இதுதான் இப்போ எங்களோட கோரிக்கை. ஐயா, ஷேல் எரிவாயு எடுப்பது தொடர்பாகவும் எந்த ஆய்வும் நடத்தப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லைப்பா, முதல் கட்டமா அவங்க ஷேல் எரிவாயுக்கான ஆய்வு கட்டத்துக்கு அனுமதியை கொடுத்துட்டாங்க எடுக்கிறதுக்கு. இப்போ அந்த ஆய்வு கொடுக்கறத அனுமதி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்களா, கொள்கை அளவில் கைவிடுறேங்கிறாங்களா? இப்போ மாறுபட்ட கருத்தா வருது இப்போ நீங்க சொல்றதேன்னு பார்த்தா. ஏன்னா அரசாங்கம் ஆய்வுக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு சொல்றாங்க. ஆனால் ஏற்கனவே ONGCக்கு ஷேல் கேஸ் எடுக்கிறதுக்கான அனுமதியை மத்திய அரசாங்கம் கொடுத்துட்டு கொள்கை அளவில். இப்போ ஷேல் கேஸ் எடுக்கிற திட்டத்தை கொள்கை அளவில் கைவிடணுங்கிறத எங்களுடைய வலியுறுத்தல். அதனால ஷேல் கேஸ் எடுக்கிறத கொள்கை அளவில் விட்டதாக அரசாங்கம் அறிவிக்கணும். டெல்டா மாவட்ட விவசாயிகளின் நீண்ட நாள் போராட்டத்துக்கு பிறகு கிடைத்த வெற்றியாக பாக்குறீங்களா? இன்னைக்கு இருக்கிற மத்திய அரசாங்கத்தின் நிலை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறையாக பேசுகிறார்கள். காவிரி பிரச்சனையில இப்படியே முன்னுக்கு பின் முரணா பேசி இன்னைக்கு கடைசி நேரத்தில் உச்சநீதிமன்ற உத்தரவிட்டு ஏற்க மறுத்துட்டாங்க. அதனாலதான் நாங்கள் கேட்கிறோம், இது அரசு ஆணையா கொள்கை முடிவா அறிவித்தாங்கன்னாக்கா அதை அந்த அமைச்சகம் அதை கொள்கை ரீதியான அறிவிப்பா வெளியிடணும். ஆனால் அறிவிப்பு அமைச்சர் வெளியிட்டிருக்காருங்கிற முறையில் அதை நாங்கள் நம்புறோம், அதை வரவேற்கிறோம். நிச்சயமாக தொலைபேசி வாயிலாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி.